Hello friends, welcome to our channel Shopping and Review. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Dr.Sheths ஓட Healthy and Hyaluronic Acid Sleeping Mask. இந்த ஒரு மாஸ்க் பத்தின ரிவ்யூ தான். இந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5% ஹைலூரானிக் ஆசிட், 1% செராமைட் காம்ப்ளெக்ஸ், 2% ஸ்குவாலின் அண்ட் டர்மரிக் ஆயில் குளோபியூல்ஸ். இதெல்லாம் இந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்கில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்னஸை போக்குது. ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்மூத் அண்ட் க்ளோயிங் ஃபினிஷ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் ஏதாவது ஒரு சீரம் நீங்கள் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற சீரமாக இருந்தால் கூட போதும், அந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு மாஸ்க் மாதிரி தின் லேயராக அப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ப்ராப்பராக ஒரு க்ளோயிங் ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வர்ற வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேன். பட் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்த மாஸ்கோட ரிவ்யூ மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மாஸ்க் பொறுத்த வரைக்கும் இது ப்ரெக்னன்சி சேஃப். இது காலையிலையும் நைட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் நைட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். இந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். பட் ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு இதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது, ஒரு க்ளோயிங் ஸ்கின் ரொட்டீனுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்லீப்பிங் மாஸ்கோட பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியூரிஃபைடு வாட்டர், அதுக்கப்புறமா கிளிசரின், ஆலிவ் ஸ்குவாலைன், டர்மரிக் ஆயில் குளோபியூல்ஸ், இன்னும் சோடியம் பாலிஅக்ரிலேட் ஸ்டார்ச், நியாசினமைடு, சென்ட்ரல் ஆசியாட்டிக்கா, இது போல் ஹைலூரானிக் ஆசிட், இன்னும் செராமைட்ஸாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால், மருலா ஆயில், இது போல் எக்கச்சக்கமான சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கொடுத்துருக்குற இன்க்ரீடியண்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஸ்கின்னுக்கு தேவையான சூப்பர் ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்க்ரீடியன்ட் வைஸ் இந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் ரொம்பவே சூப்பரான ஸ்லீப்பிங் மாஸ்க். இந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் இதில் டர்மரிக் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் இந்த ப்ராடக்டோட கலர்ஸ் மேபி சேஞ்ச் ஆகாமலும் இருக்கலாம். பட் சேஞ்ச் ஆனால் கூட இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே பேட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இதோட ஒர்க்கை இது நீட்டாக பண்ணும் அப்படின்னு தான் பிராண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணின வரைக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன், இது ரொம்பவே ஒரு க்ளோவை நம்ம ஃபேஸுக்கு கொடுக்கும். இந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் ஸ்கின்னுக்கு ஒரு கூலிங்னஸை கொடுக்கும், எந்த ஒரு இரிட்டேஷனும் கொடுக்காது. ரொம்பவே சூப்பரான ஒரு மாஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இதில் எந்த ஒரு ஹார்ஷான கெமிக்கல்ஸும் இல்லை. ஒரு மாய்ஸ்சரைசரை நீங்கள் எவ்வளோ நம்பி யூஸ் பண்ணுறீங்க ஸ்கின்னில், அதுபோல் இந்த ஒரு மாஸ்க்கை தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ஒரு ஆசிட்ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான, ஸ்குவாலினாக இருக்கட்டும், விட்டமின் இ, மருலா ஆயில், இது போல் எல்லாமே ரொம்ப ஸ்கின்னை சூத் பண்ணுற, ஸ்கின்னை க்யூர் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி இந்த ஒரு மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு மாஸ்க் ப்ரெக்னன்சி சேஃப் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாஸ்கோட ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 40 கிராம் ஆஃப் ப்ராடக்டோட ரேட்டு 649 rupees. பட் டாக்டர்.ஷெத்ஸில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் போடுவாங்க. அந்த டைம் நீங்கள் இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மாஸ்க் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, பார்லரில் காசை வீணடிக்காமல் ஒரு ஹெல்த்தியான க்ளோ வீட்டிலே வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு மாஸ்க்கு நைட் டைமில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷனில் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் க்ளோவாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டக்குன்னு உங்களுக்கு ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது டெம்பரவரியான ஒரு க்ளோ தான் கொடுக்கும். ஈவன் நீங்கள் எந்த ஃபேஸில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட
க்ளோ வந்து கொஞ்ச நாளுக்கு தானே இருக்கும். அதுபோல் தான் இதுவுமே ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் தான் இந்த ஒரு க்ளோ உங்களுக்கு ஃபேஸில் இருக்கும். கண்டினியூஸாக இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாலாம் நிறைய நாள் இந்த ஒரு க்ளோவை கொடுக்காது. அது நீங்கள் என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா கூட அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு சூப்பரான ஒரு வீட்டிலையே ஒரு சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கணும், ஃபேஸுக்கு ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸில் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் த ப்ரைஸில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறது போல் இருக்கும். இந்த ஒரு மாஸ்க் ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சீரம் ஏதாவது நீங்கள் ஹைட்ரேட்டிங் சீரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அது மேலே இதை தின் லேயரில் அப்ளை பண்ணுங்கள். இதில் சின்னதாக எல்லோ கலரில் க்ளோபியூல்ஸ் இருக்கும், அது பார்த்தாலே தெரியும். அது லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணி விட்டிங்கனாலே அது வந்து ஸ்கின்னோட மர்ஜ் ஆகிரும். இது போல் ரொம்பவே சூப்பரான மாஸ்க், ரொம்ப கூலிங் கொடுக்கும். ஒரு க்ளோ இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலே நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு க்ளோவோட தான் எழுந்திருப்பீங்க. அது நிஜமாக நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன் இந்த ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணி. அன்றைக்கி டே ஃபுல்லாக க்ளோவாக இருக்கும் ஸ்கின். இந்த நைட்டு இந்த ஒரு மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுற அடுத்த நாள் ஃபுல்லாகவே இந்த ஒரு க்ளோ ஃபேஸில் இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது, ஒரு பார்ட்டி அட்டன் பண்ண போகிறீங்க, இது மாதிரியான டைமில் உங்களுக்கு ஒரு க்ளோ வேணும் அப்படிங்கிற போது தாராளமாக இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள், தூங்குறதுக்கு 2 hours முன்னால் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாஸ்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஸ்கின் கேர் எல்லாமே உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும், இல்லைனா உங்கள் பில்லோ கவர்லேயே போயிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மார்னிங் மைல்டான ஒரு கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னை. வெளியே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் நிஜமாக சூப்பராக க்ளோயிங்காக இருக்கும். வாட்டர் குடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.